First sum, a cylindrical shell 3.25 meter long, 1 meter in diameter is subjected to an internal pressure of 1 megapascal. If the thickness of the shell is 10 mm, find the circumferential and longitudinal stress. Also find the maximum shear stress and changes in the dimension of the shell. Take modulus of elasticity and Poisson's ratio as 2 into 10 power 5 Newton per mm square and 0.3 respectively. So first நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா given எடுத்து எழுதியிருக்கோம். அதுதான் ஈஸி. ஸோ நம்ம given எடுத்து எழுதிட்டாலே பாதி வேலை முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, லென்த் 3.25 மீட்டர். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, டயமீட்டர். ஸோ டயமீட்டர் 1 மீட்டர் இஸ் சப்ஜெக்டட் டு அன் இன்டர்னல் ப்ரெஷர். இன்டர்னல் ப்ரெஷர் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 1 மெகா பாஸ்கல். ஸோ மெகானா என்னது 10 பவர் 6, பாஸ்கல்னா என்னது நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, திக்னஸ். ஸோ திக்னஸ் 10 mm. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, கேர்ஃபுல்லா ரீட் பண்ணோம், மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அண்ட் பாய்சான்ஸ் ரேஷியோ. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற வேல்யூ மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துருக்கிற வேல்யூ பாய்சான்ஸ் ரேஷியோ. ஓகேவா? எலாஸ்டிசிட்டி எழுதிட்டோம், நெக்ஸ்ட் வந்து பாய்சான்ஸ் ரேஷியோ எழுதிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணா, எல்லாமே ஒரே யூனிட்டா இருக்கா இல்லையா நம்ம செக் பண்ணலாம். ஓகேவா? இங்க பாருங்க, இங்க மீட்டர், இங்க எம்எம்ல இருக்குது. பட் இங்க பாருங்க, இங்க மீட்டர் இருக்குது, இங்க எம்எம்ல இருக்குது. ஸோ எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ஒரே கன்வர்ஷன் கொண்டு வந்துடணும். இந்த சம்ல நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, எம்எம் மீட்டரா கன்வெர்ட் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ அப்போ எம்எம் நம்ம மீட்டரா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், எம்எம் மீட்டரா கன்வெர்ட் பண்ணாலே 1000 என்ன பண்ணணும், நம்ம டிவைட் பண்ணணும். அப்போ 1 டிவைட் பை 1000. இது ஆல்ரெடி டினாமினேட்டர்ல தான் இருக்குது, அதனால டினாமினேட்டர் போட்டுட்டு அதுல என்ன பண்றேன், டிவைட் பண்ணும். 1 டிவைட் பை 1000, இந்த ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயர். சோ இதை நம்ம என்ன பண்றோம், சால்வ் பண்ணோம் அப்படின்னா 2 into 10 power 11 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் நமக்கு கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இங்க எம்எம்ல இருக்கு. அப்ப இது என்ன பண்ணும், இதையும் மீட்டர்ல கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம கிட்ட என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அதையும் ஒரு நோட்ஸ் எழுதிக்கணும். சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிக்கோங்க, நெக்ஸ்ட் டு ஃபைண்ட் எழுதுங்க, நெக்ஸ்ட் சொல்யூஷன் எழுதிக்கோங்க. சோ டு ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் என்னது, சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ், அப்படி இல்லைன்னா ஹூப் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே சேம் தான். ஓகேவா? சோ அப்போ சிக்மா ஹெச். லாங்கிடியூனல் ஸ்ட்ரெஸ்னா என்னது, சிக்மா. ஸ்ட்ரெஸ்னா சிக்மா, லாங்கிடியூனல் எல். சோ சிக்மா எல். நெக்ஸ்ட் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ். அப்ப என்ன பண்ணும், ஷியர் ஸ்ட்ரெஸ். அப்போ ஷியர் ஸ்ட்ரெஸ்னால என்னது, டவ். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, சேஞ்சஸ் இன் த டைமென்ஷன். அப்போ சேஞ்சஸ் இன் த டைமென்ஷன் கேட்டாலே நம்ம என்ன பண்ணணும், மூணுமே நம்ம கண்டுபிடிக்கணும். சேஞ்ச் இன் டயமீட்டர், சேஞ்ச் இன் லென்த், சேஞ்ச் இன் வால்யூம் கண்டுபிடிக்கணும். சோ இதுக்கு ஈஸியஸ்டா என்னது அப்படின்னா, சோ சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ் எப்பவுமே ஃபர்ஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ் கேட்டாங்கன்னா அது எழுதிக்கோங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா PD டிவைட் பை 2T. லாங்கிடியூனல் என்ன வரும், PD டிவைட் பை 4T வரும். இதே இது மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ்னா PD டிவைட் பை 80. அப்ப நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும், கீழே டினாமினேட்டர் மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கணும். இங்க 2 4 நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 8ன்னு இருக்குது. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்க. PD டிவைட் பை 2T சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ். சோ P னானது பிரஷர், பிரஷரோட வேல்யூ இருக்கா, இந்த இருக்கு பிரஷரோட வேல்யூ. D னானது டயமீட்டர், டயமீட்டரோட வேல்யூ. 2 into thickness உடைய வேல்யூ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். திக்னஸ் எல்லாத்துக்கும் நமக்கு வேல்யூ தெரியும், சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு ஹூப் ஸ்ட்ரெஸ் ஆர் சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிச்சிடும். நெக்ஸ்ட் என்னது, லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ். சோ சிக்மா எல். PD டிவைட் பை 4T. P னா பிரஷர், D னா டயமீட்டர், 4 T னா திக்னஸ். எல்லா வேல்யூயும் சப்ஸ்டிட் பண்ணிட்டா நம்ம லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் என்னது, ஷியர் ஸ்ட்ரெஸ் கேட்டிருக்காங்க. அப்போ PD டிவைட் பை 80. P னானது pressure, D னானது diameter, T னானது thickness. எல்லா வேலையும் சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, சேஞ்ச் இன் டைமென்ஷன். இல்ல என்ன கண்டுபிடிக்கணும், மொத்தம் 3 கண்டுபிடிக்கணும். சேஞ்ச் இன் டயமீட்டர், சேஞ்ச் இன் லென்த், சேஞ்ச் இன் வால்யூம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், சேஞ்ச் இன் டயமீட்டர் கண்டுபிடிக்கிறோம். சோ இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோ. ஓகேவா? நான் நெக்ஸ்ட் இதனுடைய ஃபார்முலாவை தனியா உங்களுக்கு ஒரு PDF சென்ட் பண்றேன். PD square divided by 2TE 1 minus mu by 2. P னானது pressure, D னானது diameter, divided by 2 னா thickness, Young's modulus of elasticity, mu னா Poisson's ratio. இது எல்லாத்துக்குமே givenல இருக்குது. எல்லா வேலையும் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க, நமக்கு டெல்டா D தெரிஞ்சிடும். நம்ம இது எல்லாமே மீட்டர்ல கன்வெர்ட் பண்ணோமா, அப்போ இதுவுமே என்ன பண்ணோம், மீட்டர்னு எழுதணும். இப்போ நீங்க எல்லாமே இங்க வந்து எம்எம்ல கன்வெர்ட் பண்ணிருக்கீங்க, எல்லாத்தையும் நான் எம்எம்ல கன்வெர்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னா இங்க என்ன போடணும், லாஸ்டா கண்டுபிடிச்சிட்டு எம்எம் அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணணும். இங்க மீட்டர் கன்வெர்ட் பண்ணா மீட்டர் சப்ஸ்டிட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் சேஞ்ச் இன் லென்த். ஃபார்முலா PDL divided by 2TE 1 by 2 minus mu.
ஸோ பீனா ப்ரெஷர், டீனா டயமீட்டர், எல்னா லென்த், டீனா திக்னஸ், ஈனா யங்ஸ் மாடல்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, மியூனா பாய்சான்ஸ் ரேஷியோ. எல்லா வேலையும் சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு சேஞ்ச் இன் லென்த் தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் சேஞ்ச் இன் வால்யூம். ஸோ V இன்டூ 2 இன்டூ E1 பிளஸ் E2. ஸோ இந்த V எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா A இன்டூ L. ஸோ கொஸ்டினே பார்த்தோம் அது சிலிண்டரிக்கல் செல். ஸோ பை பை 4 D ஸ்கொயர் இன்டூ L. Dனா டயாமீட்டரோட வேலையை சப்ஸ்டியூட் பண்ணிட்டா 2.55 வருது. இது மீட்டர், நம்ம மீட்டரா கன்வெர்ட் எல்லாமே மீட்டர்ல எழுதியிருக்கோம். ஸோ அப்புறம் வால்யூம்னா கியூப். ஓகேவா, அதனால கியூப் போட்டாச்சு. நெக்ஸ்ட் V உடைய வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ 2 E1 என்னதுன்னா சேஞ்ச் இன் டயாமீட்டர் பை ஒரிஜினல் டயாமீட்டர். E2 சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். ஓகேவா, அப்போ 2 அப்போ சேஞ்ச் இன் டயாமீட்டர் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த வேல்யூ டிவைட் பை டயாமீட்டரோட வேல்யூ பிளஸ் சேஞ்ச் இன் லென்த். இதே மாதிரி நம்ம டயாமீட்டர் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த வேல்யூ இங்க சப்ஸ்டியூட் பண்ணும். சேஞ்ச் இன் லென்த், அப்போ இந்த ஆன்சர் டிவைட் பை ஒரிஜினல் லென்த் ஆன்சர் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இதை நம்ம சால்வ் பண்ணா நமக்கு இந்த ஆன்சர் வரும். இதை சால்வ் பண்ணா நமக்கு இந்த ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் இந்த ஆன்சரையும் பிளஸ் பண்ணுங்க. பிளஸ் பண்ணிட்டு இந்த ஆன்சரோட மல்டிப்ளை பண்ணுங்க. வர ஆன்சர் தான் என்னது, சேஞ்ச் இன் வால்யூம். ஸோ 1.21 × 10⁻³ மீட்டர். நீங்க கியூப்னு போட்டுக்கணும். ஓகேவா, நான் மறந்துட்டேன், நீங்க கியூப்னு போட்டுக்கோங்க.